ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்துஸ் ரெசிப்ஸ். நான் இன்றைக்கி வடகறி ரெசிபி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 கப்பு, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு, சோம்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5, குக்கிங் ஆயில், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், அரைச்ச தேங்காய், தண்ணி 1 கப்பு, கொத்தமல்லி இலை, உப்பு தேவையான அளவு. மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீரகம், மஞ்சள், தனியா, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, கடுகு, வெந்தயம், நல்ல மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 கப்பு, காஞ்ச மிளகாய், சோம்பு 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு தண்ணி விடாமல் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வடையை சின்ன சின்ன இதாக போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வடைக்கு போடுற மாதிரி ரவுண்டாக போடணுன்னு அவசியம் இல்லை. பக்கோடாக்கு போடுற மாதிரி உதுத்து கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபைனலாக இந்த வடையவே சின்ன சின்ன பீஸாக இது பண்ணி தான் போட போகிறோம் இந்த கிரேவிக்கு. ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் சின்ன சின்னதாக வடையை போட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா வெந்து ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு லைட்டாக கிறிஸ்பியாக இருந்தாலே போதும். ஸோ கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இந்த வடையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த வடையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் உடைச்சி போட்டுருங்க. ஸோ இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் இந்த ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பச்சை மிளகாவை நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் உப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 செகண்ட்ஸ் இதை நல்லா வறுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி விட போகிறோம். தண்ணி கம்மியாக விட்டாலே போதும். பிகாஸ் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லா பாயில் ஆகணும்.
இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம திறந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான். சிலருக்கு தேங்காய் டேஸ்ட்டு பிடிக்காது. நம்ம எதுக்காக ஆக்சுவலாக தேங்காய் ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து திக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அது நல்லா பாயில் ஆகி வரும்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதித்து வேகட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு லிட்டான இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வெந்தக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போவே நம்மளுக்கு வந்து திக்காக வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்க அந்த வடையை வந்து இப்போ இதில் போட போகிறோம். ஸோ இது நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த வடையில் படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டுக்க போகிறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வந்து இது பண்ணாலே அந்த வடையெல்லாம் நம்மளுக்கு சாஃப்டாக வந்துடும். ஸோ எல்லா கிரேவியுமே அதை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ இந்த டைமில் நம்ம அந்த வடையை வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை மூடி வச்சு இன்னும் வேக வச்சிங்கன்னா அந்த வடையெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி இலையை போட்டு ஃபைனல் டச்சில் இது எல்லாத்தையும் லைட்டாக கிளறி விட்டுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து அடுப்பை அணைச்சிட்டு இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவி ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து டேஸ்டான வடைகறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சர்விங் பவுலில் போட்டு சுட சுட நம்ம வந்து சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஸோ எதுக்கு வேணால் இந்த வடைக்கறி வந்து நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வடைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்ருக்கும்.